ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ பார்ட் 54 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள், அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். சதாசிவம் அமைதியாக அமர்ந்திருக்க, நீங்கள் வந்த மாதிரி இல்லை, ஐயோ லேட் ஆகுது, நான் போய் ஒயினை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு சண்முகம் சொல்ல, சதாசிவம் அவர் ஒரு பார்வை தான் பார்க்குறாரு. அவர் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. தாத்தா, நான் கிளம்பும் போதே அவளும் கிளம்பிட்டா, இவ்வளோ நேரம் ஏன் வரலன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரட்டா அப்படின்னு ஜிமின் பார்த்துட்டமா கேட்கும். அதை கேட்டதும் சதாசிவத்துக்கும் என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வருது. நானும் வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேலே வராங்க. அவங்க 2 பேரும் உங்களோட ரூமுக்கு வர அங்கே உங்களை பார்த்து அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாங்க. இங்கே ஜிமின் உங்களை 2 பேரையும் ரெடி பண்ணி விட்டுட்டு, ஜிமின் ஒயனோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு சீக்கிரம் வா, நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போக, நீங்கள் அவன் போகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு, அவன் போன அடுத்த செகண்டே யாரும் இருக்க மாட்டாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் ஏறி படுத்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அதை பார்த்து கோவமான ஜிமின் அவர் தாத்தா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, ஒரு 5 மினிட்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க பக்கத்தில் வரான். ஒயன் எந்திரி அப்படின்ட்டு அவன் கோவமாக கத்த. ஜிமின் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, கொஞ்சம் நேரம்டா அப்படின்னு சொல்ல, ஒயன் அங்கே எல்லாம் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் விஐபிடா, உடனே போனால் நல்லா இருக்காது. என்ன விஐபியா? அடியே எந்திரி, தாத்தா ஒன்று கூப்பிட்டு இருக்காரு. தாத்தாவும் நைட்டு ஃபுல்லாக டயர்டாக தாண்டா இருந்திருப்பாரு, கொஞ்ச நேரம் தூங்க சொல்லு ஒயன் அப்படின்ட்டு சதாசிவத்தோட வாய்ஸ் கேட்க, சதாசிவத்தோட வாய்ஸ் கேட்ட உடனே நீங்கள் டக்குன்னு எழுந்து உட்காடுறீங்க. ஆப்போசிட்டில் அவரை பார்த்த உடனே அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. ஜிமின் அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு கீழே போக, ஜிமின் உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே வா அப்படின்னு உங்களை கையோடு கூட்டிகிட்டு வரான். அண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு ஹனா கேட்க, இவளுக்கு என்ன ஆக போகுது, திரும்பியும் தூங்கியிருப்பா அப்படின்னு கார்த்திக் கரெக்டாக சொல்ல, நீ சொல்கிறது உண்மையா மாமா அப்படின்னு தீபிகா கேட்க, இந்த மாமா மேலே நம்பிக்கை இல்லையா, இந்த விஷயத்துக்கு இந்த டயலாக் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தீபிகா சொல்ல, அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவன் அமைதியாக நிற்கிறான். மாமா சாமி கும்பிடலாமா அப்படின்ட்டு ஆனந்தி கேட்க, இந்த வீட்டு மருமகளே எல்லாத்தையும் பண்ணட்டும் அப்படின்னு சதாசிவம் சொல்ல, நீங்கள் அமைதியாக உங்கள் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. ஒயன் போ அப்படின்னு ஜிமின் சொல்ல, டேய் என்ன இல்லைடா, சத்யா பானு அண்ணியை தாத்தா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே வளர்றீங்க, அது எல்லாரும் காதுலேயே விழுது, நான் ஒன்றுனா சொன்னேன் அப்படின்ட்டு சதாசிவம் உங்களை பார்த்து சொல்ல, என்னை போட்டு சாவடிக்கிறீங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டே பூஜை அறைக்கு போயிட்டு தீபாராதனை காட்டுறீங்க. தென் அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் காட்ட, இப்போது மெடிடேஷன் டைம் அப்படின்ட்டு சதாசிவம் சொல்ல, அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியான நீங்கள் ஒயன் தியானம் பண்ணுற சாக்கில் நல்லா தூங்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு ஓடி போய்ட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஒயன் நீ அங்கே உட்கார வேண்டாம், பூஜை அறையிலே உட்காரு அப்படின்னு சதாசிவம் சொல்ல, பரவாயில்லை தாத்தா, நான் வெளியிலே உட்காந்துக்கிறேன், நீங்கள் பெரியவங்க, நீங்கள் தான் உள்ளே உட்காரணும் அப்படின்னு மரியாதையாக சொல்ல, அவரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, மெடிடேஷன் எங்களுக்கு, உனக்கு இல்லை. என்ன தாத்தா? அதை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. தாத்தா மெடிடேஷன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அதனால தான் டெய்லி பண்ண சொல்கிறேன், ஆனால் நீ பண்ண வேண்டாம். ஏன்? ஒருத்தர் பூஜை அறையில் அமர்ந்து கடவுளுக்கு ஆராதனை பண்ணணும், அதை கேட்டுட்டு மற்ற எல்லாரும் தியானம் பண்ணணும், மனசை ஒரு நிலைப்படுத்தி அந்த கடவுளை நம்ம தரிசிக்கணும். அப்போ டெய்லி அதை யார் சொல்லுவாங்களோ அவங்களே அதை சொல்லட்டும், நான் தான் சொல்லுவேன். என்ன? நீங்கள் தான் இந்த வீட்டு மருமகளாச்சே, விஐபி வேறு, உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை நாங்கள் தரணும் இல்லையா? ஒயன் பாவம் தாத்தா வச்சு செய்கிறாரு அப்படின்ட்டு சரவண புலம்ப, அப்படின்னு நீங்கள் தலையாட்டுறீங்க. நீ பூஜை அறையில் உட்காந்து மந்திரம் சொல்லு, நாங்கள் எல்லாம் அதை கேட்குறோம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு உட்காரிங்க. அப்போ தான் யோசிக்கிறீங்க, என்ன மந்திரம் சொல்லணும், நமக்கு தெரிஞ்சதே ஒரே ஒரு மந்திரம், அதையே சொல்லுவோம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு, ஓம் ஜங்குக்காய நமக அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிறன்ற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா இது என்னடா புது மந்திரமாக இருக்குது அப்படின்னு சிவா கேட்க, டே அவங்க அண்ணன் பேரை சொல்கிறா அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, ஜிமின் அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஒயன் என்ன சொல்கிற, கேட்கல இரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக ஓம் ஜங்குக்காய நமக, அதை கேட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதை கேட்டு இன்னும் ஜிமின் கோவமாயிட்டு, இது மந்திரமா, எனக்கு என் அண்ணன் தான் எல்லாம், அவர் பேரை சொன்னால் தானே நல்லது நடக்கும். ஆமாம் அண்ணி, ஆனால் அப்படின்ட்டு ஹனா பேச வர, ஆனால் நீயும் தினம் என் அண்ணன் பேரை சொல்லு, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எம்மா நீ உன் அண்ணன் மேலே வச்சுருக்க பாசத்துக்கு அளவே இல்லையா அப்படின்ட்டு சரவணன் கேட்க, எனக்கு என் அண்ணன் தாண்டா எல்லாம். சரிங்க அண்ணி, நம்ம அவர் பேரை அப்புறமா சொல்லலாம், இப்போ நீங்கள் காயத்ரி மந்திரம் அப்படின்ட்டு அவள் ஃபுல்லாக சொல்ல வரதுக்குள்ள, ஹனா அந்த பேர் நல்லாவே இல்லை, யாரோட பேர், அதை ஏன் நம்ம சொல்லணும், என் அண்ணன் பேர் எவ்வளோ அழகாக இருக்கு ஜங்குக்குன்ட்டு,
ஜிம்மி நம்ம தலையிலே அடிச்சுக்கிட்டு, ஐயோ அண்ணி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு ஹனா புலம்ப, சதாசிவம் எல்லாரையும் பார்க்குறாரு. தாத்தா, ஒயன் அவங்க அண்ணன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கா, அதான் இப்படி நடந்துக்கிட்டா அப்படின்ட்டா கார்த்திக் பவ்யமாக சொல்ல, இப்போ அவளுக்கு மந்திரம் தெரியுமா தெரியாதா? ஏஜுன் பூஜை அறையிலேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து உங்கள் கையில் கொடுத்து, இப்போ அதில் இருக்கிற மந்திரத்தை படிடா, நம்ம அப்புறமா அண்ணாவோட மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே ஏஜுன் அப்படின்னு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, நிறுத்தி நிதானமாக படிங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர, சதாசிவம் ஏஜுனை தான் பார்க்குறாரு. மன்னிச்சிடுங்க மாமா, அவள் சின்ன பொண்ணு, அதான் இப்படி நடந்துக்கிட்டா, இனிமேல் எல்லாத்தையும் சொல்லி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு நின்றுக்கிறாரு. தென் சதாசிவம் உட்கார அங்கங்கே எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற மந்திரத்தை படிக்க படிக்க இங்கே எல்லோரும் தியானத்தில் முழுகுறாங்க. ஆனால் ஜியா மட்டும் கண்ணை மூடாமல் அவங்க அப்பாவையே பார்த்துட்டே இருக்காங்க. சதாசிவம் மனம் இன்னும் உறுத்தலாக இருக்க டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் பார்க்க அங்கே ஜியா அவரையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு. சதாசிவம் ஐஸ் ஓப்பன் பண்ணதும் ஜியா டக்குன்னு கண்ணை மூடிக்கிறாங்க. 30 வருஷம் கழிச்சா சதாசிவம் அவரோட பொண்ணை பார்க்குறதுனால அப்படியே பார்க்குறாரு. ஏஜுன் என் பொண்ணை எப்படி வச்சு பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு அவர் கேள்விப்பட்டாலும் அவர் முகத்தில் இந்த சோகம் அப்பட்டமாக தெரியுது. இதெல்லாம் என்னால் தானே அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சவனும் அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்கு மேலே அங்கே உட்கார முடியாமல் எழுந்து அங்கேருந்து போயிடுறாரு. ஜியா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க அங்கே அவங்க அப்பா இல்லை. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பார்க்கறதுனால தானே எழுந்து போயிட்டாரு, என்னால் அவர் தியானம் கூட ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு திங்க் பண்ண, அதுக்கு மேலே அவளாலையும் தியானம் பண்ண முடியல. உடனே எழுந்து அங்கேருந்து போக, இதை பார்த்துட்டு இருந்த நீங்கள் என்ன தூங்க விடாமல் பண்ணிவிட்டு இப்போ அவரே தூங்க போகிறாரு அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு மந்திர வாசிக்கிறத நிறுத்த, ஒயனோட வாய்ஸ் கேட்கலன்னு ஜிமின் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். எதுக்குடி இப்போ நீ ஸ்டாப் பண்ண? டே, எவ்வளோ நேரம் வாசிப்பாங்க, இனிமேல் வாசிக்கணும்னா இந்த புக்கை பிரிண்ட் பண்ணது யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, ஏண்டி ஒரு மந்திரத்தை முடிக்கும்போது இப்படி தான் முடிப்பாங்களா? நான்லாம் இவ்வளோ தூரம் வாசித்ததே பெரிய விஷயம், இதில் ஃபினிஷிங் டச் வேறு பண்ணணுமா? மூடிட்டு போடா அப்படின்னு திட்டிவிட்டு கோவமாக அனுப்பிச்சு போகிறீங்க. இவங்க சண்டையெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆமாம், தாத்தா எங்கே அப்படின்னு ஜிமின் கேட்க, என்ன தூங்க விடாமல் பண்ணிவிட்டு அவர் போய் நல்லா தூங்குறாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே நீங்களும் மேலே போகிறீங்க. ஒயன் மறுபடியும் தூங்க போறியா அப்படின்ட்டு சரவணை கேட்க, நான் தூங்கினதை நீ பார்த்தியா? நைட்டு ஃபுல்லாக அந்த வளர்ந்தவன் என்னை தூங்க விடலை, காலையில் தாத்தா தூங்க விடலை, கல்யாணம் என்ன சின்ன சிறுசுங்க காலையில் தான் தூங்குவாங்கன்னு கொஞ்சமாவது யாருக்காவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு புலம்ப, மச்சான் சூப்பர்டா அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, டேய் வாயை மூடு, இப்படி சொன்னாதான் தூங்க விடுவாங்கன்னு சொல்கிறா, அதான் நான் பார்த்தேன், என்னடா எனக்கு தெரியாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்களோன்னு நினச்சேன். ஜிமின் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே உங்களை பார்க்க, ஜிமின் மட்டும் இல்லை சூர்யாவும் முழிக்கிறான். ஒயன் வேண்டாம் அப்படின்ட்டு கார்த்திக் கஞ்சாட காமிக்க, டேய் மங்குஸ் மண்டையா, நான் அப்படி தாண்டா பேசுவேன், 2 பேரும் வளர்ந்துருக்காங்களே தவிர கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை. டேய் வளர்ந்தவனே, நீ உருவத்தில் மட்டும் இல்லை குணத்துலேயும் உன் தாத்தா மாதிரி தான் இருக்க, இப்படியே இருந்தால் உன்னை இங்கேயே விட்டுட்டு நான் ஊருக்கு போயிடுவேன் பார்த்துக்க. ஐயா ஒயனு பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சூர்யா சொல்ல, என்னடா பின்னால் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு திட்டிகிட்டே திரும்ப அங்கே சதாசிவம் கோவம் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் திருன்னு முழிச்சிக்கிட்டே, தாத்தா மேலே எங்கே போகிற? இனிமேல் எங்கே போகிறது, கீழே போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல அமைதியாக கீழே வரீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து இருக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு ரெடியாக இருங்க, கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போக, என்ன கோயிலுக்கா, இவ்வளோ நேரம் அங்கே தானே இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஒயன் ஊரில் திருவிழா வச்சுருக்காங்கம்மா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு, அங்கே போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சண்முகம் சொல்ல, அப்போ ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு, வளர்ந்தவனே உனக்கு என்ன வேலை இருக்கு, எதுக்கிட்டு கேட்குற? எதுக்கா, நான் தூங்க போகிறேன், இப்போ தானே தாத்தா கோயிலுக்கு போகணும்னு சொன்னார், அதுக்கப்புறம் வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவனோட லேப்டாப்பில் வேலை பார்க்குறான். நீங்கள் அமைதியாக அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறீங்க. ஜிமி நீங்கள் வந்தது ஒர்க் பார்க்கணுமா அப்படின்னு ராகவ் கேட்க, சின்ன ஒர்க் தான் மாமா, கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுவேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. ஜிமின் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் அப்படியே அவன் தோளில் செஞ்சு அப்படியே தூங்குறீங்க. அதை பார்த்துட்டு அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை ஒரு கையால் அவன் ஹக் பண்ணிவிட்டு வேலை பார்த்துட்ருக்கான். அண்ணா கோவம்லாம் வெளில தான் போகல அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே சின்ன கேட்க, அது கோவம் இல்லை சின்ன, இவளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லித்தரணும், அதை அன்பாக சொல்லித்தரலாமே மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தீபிகா வந்து உட்கார, உன் அக்கா கேட்க மாட்டாளே, பாசம் காட்டினா மேலே ஏறி மிதிப்பா, இப்படி கோவமாக சொன்னால் அமைதியாக கேட்டுப்பா. அது கேட்ட 2 பேரும் சிரிக்கிறாங்க. அண்ணா காஃபி அப்படின்னு ஹனா எல்லாருக்கும் காஃபி கொடுக்க, அண்ணா அண்ணி காஃபி குடிச்சிட்டு தூங்கட்டுமே, வேண்டாம் ஹனா கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அதுக்கப்புறம் எழுந்து சாப்பிடட்டும். சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக ஜியா தனியாக வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜியா என்னாச்சு அப்படின்னு ஏஜுன்னு கேட்டுக்கிட்டே அவள் பின்னாடி வர, தியானம் செய்யும்போது நடந்த விஷயத்த ஜியா சொல்ல, என்னால் அவர் நிம்மதி போகுதுங்க, இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாங்க, நம்ம ஊருக்கே போகலாம் அப்படின்ட்டு டியர்ஸோடு சொல்ல, ஜியா என்ன பேசுகிற,
ஆமாங்க. இத்தனை வருஷமா என் குடும்பத்த ஒரு தடவையாவது பார்க்க மாட்டோமான்னு தான் நெனச்சேன். இப்போ மொத்த குடும்பத்தையும் பார்த்துட்டேன். எனக்கு இந்த சந்தோஷம் போதுங்க. இதுக்கு மேல நான் இங்கேயே என் அப்பா கூட இருந்து அவர கஷ்டப்படுத்த விரும்பல. சாயந்தரம் ஊருக்கு போலாங்க. பசங்க வேணும்னா இருந்துட்டு வரட்டும். அப்டின்ட்டு ஐஸ்ல டியர்ஸோட சொல்றாங்க. நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத பார்த்து அவரால பார்க்க முடியாம, "சரிம்மா, உன் இஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டு அவள அப்படியே கூட்டிட்டு உள்ள வராரு. அத கேட்டுட்டு இருந்த சதாசிவத்துக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரும் அமைதியா அங்கிருந்து போறாரு. வீட்டுக்குள்ள வந்த சதாசிவம், நீங்க ஜிமின் மேல படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அத கண்டுக்காம அங்கேருந்து போறாரு. "தாத்தா காஃபி" அப்படின்னு ஹனா வந்து குடுக்க, ஸ்மைல் பண்ணிட்டே வாங்கி குடிக்கிறாரு. "யாரும்மா காஃபி போட்டது?" "ஏன் தாத்தா, நல்லா இல்லையா?" "நான் தான் போட்டேன்." "ரொம்ப நல்லா இருக்குமா, அதான் கேட்டேன்." அப்பாடா! உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு பயந்துட்டேன். என் பேத்தி என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, தாத்தா அப்போ நானே சமையல் பண்ணுறேன். உனக்கு சமையல் தெரியுமாடா? எல்லாமே செய்வேன் தாத்தா. அம்மா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீ தானே ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பார்க்குற. ஆமாம் தாத்தா. அம்மா எப்படி வீட்டு வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் அப்பா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, தைரியமாக பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் மிலிட்ரி மேனோட பேத்தியா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, அதை கேட்டு சிரித்த சதாசிவம், சரிடா, உனக்கு ஜேகேவை பிடிக்கும் தானே? ஏன் தாத்தா திடீர்னு அந்த கேள்வி? உன் விருப்பம் என்னன்னு கேட்டேன். ஒரு தடவை நான் பண்ண தப்ப மறுபடியும் பண்ண விரும்பலை. ஆனால் அவங்க தாத்தாவையே பார்த்துட்டே இருக்கா. என்னம்மா எந்த பதிலையும் காணோம்? தாத்தா எனக்கு பிடிச்சதுனால தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. உண்மையை சொல்லணும்னா நானும் அவரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புகிறோம் அப்படின்ட்டு சொல்ல, அந்த காலத்திலேயே உன் அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கா. இந்த காலத்தில் இதெல்லாம் சாதாரணம். ஆனால் அமைதி ஆயிடுறா. இது உன் தப்பு இல்லைம்மா, சமூகம் அப்படி இருக்குது. பெற்றவங்க காதலை எதிர்க்கலை. எங்கே தன்னோட பசங்க தப்பான வழியில் போயிடுவாங்களோன்னு பயந்தாங்க. அப்படி தான் நானும் பயந்தேன். ஆனால் தாத்தாவையே பார்த்துட்டே இருக்கா. உன் அப்பா என்கிட்ட வந்து பொண்ணு கேட்டப்ப நான் ரொம்ப யோசித்தேன். காரணம் அவர் யார் என்னன்னு எதுவும் தெரியாது. அதுவும் கொரியாலேருந்து திடீர்னு வந்து கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? என் இடத்துல வேறு யார் இருந்தாலும் அதை தான் சொல்லியிருப்பாங்க. நான் மிலிட்ரி மேன் தான். நம்ம நாட்டு பார்டரில் நாட்டுக்காக சண்டை போட்டவன் தான். அப்படி இருந்தும் ஏன் யோசிச்சிங்கன்னு கேட்கலாமா? காரணம் பாசம். நான் உன் அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். ஒரே பொண்ணு இல்லையா? ஜியாவுக்கு ஏதாவது வாங்கணுன்னா கூட பல தடவை யோசிப்பேன். அப்படி இருக்கும்போது அவள் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேனா? அப்படி தான் யோசிச்சு வேண்டான்னு சொன்னேன். உன் அப்பா நல்லவராகவே இருந்தாலும் என்னால் அவரை ஏற்றுக்க முடியல. காரணம் அவர் வேற ஊரோ மாநிலமோ இல்லை, வேற நாடு. நீயே சொல்லு, நல்லவர்னு ஒரே காரணத்துக்காக வேற நாட்டு பையனுக்கு என் பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? ஒருவேளை அவர் நல்லவராக இல்லைன்னா வெளிநாட்டில் போய் ஏதாவது பண்ணிட்டா? இந்த மாதிரி நிறைய சந்தேகம் எல்லா அப்பாவுக்கும் வருமா? அப்படி தான் எனக்கும் தோணுச்சு, வேண்டான்னு சொன்னேன். ஆனால் உங்கள் அம்மா என் பேச்சை கேட்கல, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கோவம் என்ன பண்ணுறது தெரியலை, வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் உன் அம்மாவை நினைக்காத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவன் எப்படி இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தான் யோசிப்பேன். தாத்தா, அம்மா மேலே இவ்வளோ பாசம் இருக்குது, அப்புறம் ஏன் அவங்கள ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? அப்பா தான் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறாரே, எங்கள் எல்லாரையும் பார்த்த பிறகுமா உங்களுக்கு நம்பிக்கை வரலை? சதாசிவம் அமைதியாக இருக்காரு. தாத்தா, நான் ஏதாவது தப்பாக கேட்டிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இல்லைம்மா, நீ எதுவும் தப்பாக கேட்கல. ஏன் ஒரு மனசு உன் அப்பாவை ஏற்றுக்க சொன்னாலும் இன்னொரு மனசு ஏற்றுக்க மறுக்குது. இதுக்கு அந்த கடவுள் தான் வழிகாட்டணும். அப்போ அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற தாட்டே வருது அவருக்கு. ஆனால் கோயிலுக்கு போகணும், மறந்துட்டே பாரு, சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறா. சதாசிவம் கீழே வர, அப்போவும் நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அதை பார்த்து கோவமானவர், ஒய்யான் அப்படின்னு கத்த, சதாசிவம் போட்ட சத்தத்தில் நீங்கள் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன பண்ண உனக்கு இவ்வளோ தூக்கம் வருது அப்படின்னு சதாசிவம் கேட்க, தாத்தா அது உங்கள் பேரன்கிட்ட கேளுங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே விடலை. ஒயன் வாய மூடு, தாத்தா கிட்ட என்ன பேசுகிற அப்படின்னு ஜிமின் பக்கத்தில் நின்றுட்டு பொறுமையாக உங்ககிட்ட சொல்கிறான். டே, இது உலகமாக நடிப்புடா. ஓ, அப்படி என் பேரை என்ன பண்ணா அப்படின்னு சதாசிவம் கேட்க, என்னடா தாத்தா இப்படி இறங்கிட்டாரு அப்படின்ட்டு கார்த்திக் முழிக்க, தாத்தா இறங்கலடா, ஏதோ ஆப்பு வைக்க போகிறாருன்னு அர்த்தம் அப்படின்ட்டு சரவணா சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு சூர்யா கார்த்திக் ரெண்டு பேருமே கேட்குறாங்க. பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்ல, தாத்தா அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்ல, பரவாயில்ல சொல்லு, நான் கேட்குறேன். என்ன தாத்தா, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம். ஓ, அதனால ரெண்டு பேரும் தூங்கலாம் அப்படி தானே? ஆமாம் தாத்தா, வேணும்னா ஜிமின் கண்ணை பாருங்க. ஓகே, அப்போ ஜிமினுக்கு மட்டும் ஏன் தூக்கம் வரல? ஐயோ, என் மேடம் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சாருலதா புலம்ப, என் மேடம் யார்கிட்டேயும் மாட்ட மாட்டாங்க அப்படின்னு சுக்கி சொல்ல, ஓ, உங்கள் மேடம் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அப்படின்ட்டு சரவணன் கேட்க, ஆமாம் சார், எங்கள் மேடம் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக சமாளிச்சுடுவாங்க அப்படின்னு சுக்கி சொல்ல, அது மற்றவங்க கிட்ட, என் தாத்தா கிட்ட முடியாது அப்படின்னு சின்ன சொல்ல,
ஐயோ இவரை வச்சுக்கிட்டா பேசணும் அப்படின்னு சுக்கி முடிச்சுக்கிட்டே அங்கேருந்து தள்ளி போக, எங்கே போகிறீங்க சார், உங்கள் மேடம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுக்கியை இழுத்து அவன் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். மேடம் மாட்டலை, இப்போ நான் தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல, அட ஆமாம் தாத்தா, ஜிமின் உனக்கு ஏன்டா தூக்கம் வரல அப்படின்னு நீங்கள் ஜிமினை பார்த்து கேட்கா, அமைதியாக ஒரு ஒயன் தாத்தா அப்படின்னு ஜிமின் கூப்பிட அவர் கையை நீட்டி ஸ்டாப்புன்ற மாதிரி சொல்கிறாரு. கல்யாணம் ஆனால் சின்ன சிரிச்சுங்க, அதனால் தூங்கலைன்னு சொன்னேன். ஆமாம் தாத்தா, அப்புறம் எதுக்கு ஹனா ரூமில் தூங்குனீங்க, அது எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் முழிக்க, உங்கள் மேடம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சின்ன சொல்ல, இல்லை தாத்தா புது இடம் அதான் அன்றைக்கி தூக்கம் வரல அப்படின்னு ஹனா சொல்ல, நேற்று மதியம் தூங்கி சாயந்தரம் தான் உன் அண்ணி எந்திரிச்சா, ஹனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கோவமாக சொல்ல, அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே பேசல. தாத்தா கோயிலுக்கு கிளம்ப சொன்னீங்க, டைம் ஆச்சு பாருங்கள், சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக போயிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு டைனிங் டேபிளில் போய்ட்டு உட்கார்றா. அதை பார்த்த சதாசிவம் இவ்வளோ திருத்த முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு சாப்பிட உட்கார்றாரு. சார் எங்கள் மேடம் எதுவாக இருந்தாலும் சமாளிப்பாங்க அப்படின்னு சுக்கி சொல்ல, இதுக்கு பேர் தான் சமாளிக்கிறதா? ஆமாம் சார், தென் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப, என்னங்க நம்ம வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு ஜியா சொல்ல, ஏம்மா நம்மளை பார்த்து அப்பா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு தயங்கிட்டே சொல்ல, சரி நம்ம வீட்டிலே இருக்கலாம், உங்களுக்கு வருத்தம் இல்லையே, இதில் என்ன ஜியா இருக்குது, எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். அவள் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ராகவ் கிட்டே இதை பற்றி சொல்கிறா. ஜியா என்ன பேசுகிற, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ராகவ் சொல்ல, அண்ணா ப்ளீஸ் எங்களை ஏதாவது சொன்னால் பரவாயில்ல, அப்பாவை ஏதாவது சொல்லிட்டா ரொம்ப கஷ்டப்படும், அப்பா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அண்ணா, நாங்கள் இங்கேயே இருக்கோம், அதுக்காக இப்படியே வீட்டில் எத்தனை நாள் இருப்ப? ஜியா அமைதியாக இருக்கா, அப்பாவோட பிடிவாதம் குணம் உனக்கு எல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க. வண்டி எட்டு இறங்கிய பின்னு தான் எல்லோரும் கோயிலுக்கு போக, வண்டியை விட்டு இறங்கினதுக்கப்புறம் தான் ஜியா வரலன்றதையே சதாசிவம் நோட் பண்ணுறாரு. அதை நோட் பண்ண ராகவ், அப்பா ஜியா வரலன்னு சொல்லிட்டா. என்ன? இல்லைப்பா, யாராவது உங்களை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுறா, இத்தனை வருஷம் சொல்லாததான் இப்போ சொல்ல போகிறாங்களா? ராகவ் அதை கேட்டு அமைதியாக நிற்கிறாரு. சதாசிவம் எதுவும் சொல்லாமல் ஜிமினை கூப்பிட்டு பின்னால் மற்றவங்களாம் வராங்க. சதாசிவத்தை பார்த்ததும் எல்லோரும் கை கூப்பி வணங்குறாங்க. ஊரில் உள்ள எல்லாருமே ஜிமினை பார்த்து ஆச்சரியமாயிடுறாங்க. ஐயா வணக்கம் அப்படின்ட்டு 4-5 பேர் சேர்ந்து வந்து சொல்ல, ஐயா இவர் தான் உங்கள் பேரனா? ஆமாம், என்னோட பேரன் பார்க் ஜிமின் அப்படின்ட்டு பெருமையாக சொல்ல, எல்லாரும் அவனுக்கு கையெடுத்து வணங்குறாங்க. உங்கள் பேரன் அப்படியே உங்களை மாதிரி இருக்காங்க ஐயா, உருவத்துலேயும் சரி குணத்துலேயும் சரி. வெளிநாட்டு பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்கள் பொண்ணு நம்மளோட பண்பாடு மாறாமல் வளர்த்துருக்காங்க. அதை கேட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. ஐயா உங்கள் பேத்தி அப்படின்னு கேட்க, ஹனா அப்படின்ட்டு கூப்பிட, ஹனா அவளோட தாவணியால் அவளோட உடம்ப க்ளோஸ் பண்ணிட்டா. தாத்தா அப்படின்னு ரொம்ப பணிவாக வந்து முன்னாடி நிற்க, என்னோடய பேத்தி ஹனா அப்படின்னு சொல்ல எல்லாரும் மரியாதையோட வணங்குறா. பார்த்து அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா, ரொம்ப லட்சணமாக இருக்கீங்க, தம்பிக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, ஒயன் என்ன செய்ய போகிறாளோ அப்படின்னு நினச்ச சதாசிவம் தயங்கிக்கிட்டே ஒயன் அப்படின்னு கூப்பிட, ஒயன் வரும்போதே அவளோட ட்ரெஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டு ரொம்ப மரியாதையோட சதாசிவத்து கூட நிமிந்து பார்க்காம, தாத்தா கூப்பிட்டிங்களா? அதை பார்த்து ஆச்சரியமான சதாசிவம், என்னோட மருமக ஒயன் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண, அவரை பார்த்து நிமிந்து கூட பார்க்காம வணக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக கிடச்சிருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. எல்லாரும் உங்களையே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒயன் அப்படின்னு ஜிமின் கூப்பிட, என்னங்க அப்படின்னு தலை நிமிராமல் கேட்குறீங்க. அதை பார்த்து சதாசிவத்துக்கே சிரிப்பு வந்துடுச்சு போல இருக்குது. அவர் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாரு. அதை பார்த்த பெரியவங்க எல்லாம் இன்னும் சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. அண்ணி தாத்தா போயிட்டாரு. சபா என்னடா அப்படின்னு ஜிமினை பார்த்து கேட்க, இவ்வளோ நேரம் என்னடி பண்ணா அதை கூட கண்டுக்காமா அங்கே தெருவில் போட்டிருந்த கடையில் பார்த்துட்டு ஜிமின் அப்படின்னு கத்துறீங்க, எதுக்குடி இப்படி எக்ஸைட் ஆகுற அப்படின்னு கேட்டுகிட்டே திரும்பி பார்க்க, ஜிமின் இதெல்லாம் எனக்கு வாங்கித்தாடா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, ஏண்டி நீ என்ன சின்ன பிள்ளையா? அண்ணா அண்ணி சின்ன பொண்ணு தான் அப்படின்னு ஹனா சொல்ல, நல்லா சொல்லு ஹனா அப்படின்ட்டு கோவமாக நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தாண்டி இப்படி இருக்க. முன்னாடி போன சதாசிவம் ஜிமினை கூப்பிட, வந்துட்டேன் தாத்தா அப்படின்னு ஓட, நீங்கள் கோவமாக நின்றுட்டுருக்கீங்க, அண்ணி அண்ணா வாங்கி தருவார் வாங்க அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு உள்ளே போகிறா. மாமா என்னை விட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு தீபிகா ஓடி வந்து கார்த்திக்கிட்ட கேட்க, டே இவன் மாமா மாமான்னு கூப்பிடும்போதெல்லாம் நெஞ்சு வலிக்குதுடா அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல, தீபிகா அப்போ கூப்பிடாதீங்க அப்படின்னு சேன் சொல்ல, மாமா எம்மா உனக்கு என்ன வேணும், இந்தா இவனை வச்சிக்க அப்படின்னு சேன் அவன்கிட்ட தள்ளி வச்சுட்டு, இவனா என்ன இவனாவா, எனக்கு என்ன குறைச்சல், அவனை மேலும் கீழே பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை. அதை கேட்டு சுக்கி சிரிக்கிறான். ஏண்டா சிரிக்கிற அப்படின்ட்டு சேன் கேட்க, சார் உங்களை கலாய்க்கிறாங்க சார், கிராமத்து பொண்ணுனா அடக்கமாக இருக்கணும், இந்த பொண்ணு ஏண்டா எப்படி இருக்கா, எப்படி இருக்கேன் அப்படின்னு தீபிகா கோவமாக கேட்க,
தீபிகாவை பார்த்து மேலும் கீழே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறா. அதை கேட்டு இன்னும் சுக்கி சிரிக்கிறா. தீபிகா அவனை கோமா பார்க்க, சார் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுக்கி ஓடி போகிறான். அவனுக்கு ரொம்ப திமிரு தான் அப்படின்னு திட்டிக்கிட்டே வர. தென் பின்னாடி எல்லோரும் கோயிலுக்குள்ளே வராங்க. ஜிமின் உங்களை பார்க்க நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஃபேஸை டேர்ன் பண்ணிக்கிறீங்க. அதை பார்த்து இவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. பூசாரி சதாசிவத்தை பார்த்ததுமே கருவறையிலேருந்து வெளியில் வராரு. ஐயா, யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க அப்படின்னு சதாசிவம் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிகிட்டேருந்து பூஜை கூடையை வாங்கி கொடுக்குறாரு. மொத்த குடும்பமும் கடவுளை வேண்டுறாங்க. ஜிமின் உங்களோட காது கிட்ட கீழே குனிஞ்சு நீ கேட்டதெல்லாம் வாங்கித்தரேன், மூஞ்சி தொங்க போட்டுட்டு நிற்காத. அதை கேட்டு நீங்கள் செம்ம ஹாப்பியாக ஐஸ் ஓப்பன் பண்ணி உண்மையாவா டக்குன்னு அவன் வாய முடி கத்தாதடி அப்படின்ட்டு அவன் பொறுமையாக சொல்ல, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க. ஆனால் கடவுள்கிட்ட மனமுருகி தாத்தாவையும் அப்பாவையும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சுட்டுப்பா கடவுளே அப்படின்னு வேண்டிகிட்ருக்கா. அப்போ அவளை யாரோ பார்க்குற மாதிரி தோண டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க யாருமே இல்லை. சுற்றி முற்றி பார்த்துட்டு அகைன் சாமி கும்பிடுறா. தென் எல்லோரும் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அங்கேயே எல்லாம் உட்காந்துடுறாங்க. திருவிழா பற்றி சதாசிவம் பேசிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. தாத்தா நாங்கள் கொஞ்ச நேரம் கோயிலில் இருந்துட்டு வரட்டுமா அப்படின்னு ஹனா கேட்க, சரிம்மா சின்னா சரவணா 2 பேரும் கூட இருந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களாம் போனதுக்கப்புறம் ஜிமின் வா அப்படின்னு அவன் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க நீங்கள். அண்ணா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, மாமா வாங்கி தரேன் அப்படின்ட்டு சரவணா சொல்ல, டே என்ன பண்ணுற அப்படின்னு முன்னாடி போய் நின்று கேட்குறீங்க. சும்மா பேசிகிட்டு இருந்த ஒயன் மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹனாவை கூட்டிகிட்டு போகிறீங்க. பேசக்கூட விட மாட்டேங்கிறா அப்படின்னு திட்டிக்கிட்டே சரவணா அங்கேருந்து போக சான் பூக்கடைக்கு போயிட்டு அங்கே உள்ள ரோஜாவெல்லாம் பார்த்துட்டு நேராக உங்ககிட்ட வரான். ஒயன் இது உனக்காக, அதை ஸ்மைல் பண்ணிகிட்டே நீங்கள் வாங்கிக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்குடா, பட் இந்த ஒயனை விட அழகு கம்மி தான் அப்படின்னு சொல்ல, ஜிமின் கோவமாக அவனை பார்த்து உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா அப்படின்னு திட்டிக்கிட்டே உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு தனியாக போகிறான். டேய் சுக்கி, எவனாவது எங்ககிட்ட வந்தாங்க உன் வேலை போயிடும் பார்த்துக்க அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து உங்களை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். நான் பார்த்துக்கிறேன் பாஸ் அப்படின்னு சுக்கி சொல்லிவிட்டு 2 பேருக்கு காவலுக்கு நிற்கிறான். இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா அப்படின்ட்டு தீபிகா சான்கிட்ட வந்து கேட்க, இதுக்கு பேர் அவமானம் இல்லை, ஜிமின் ஒயர் மேலே வச்சுருக்க பாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தாங்க இது உங்களுக்கு அப்படின்ட்டு அவகிட்ட ஒரு பூவை கொடுக்க தீபிகா அதை வாங்க தயங்குறா. ஹலோ இதுக்கே எவ்வளோ யோசிக்கிறீங்க, இந்தாங்க அப்படின்னு அவள் கையை பிடிச்சி வச்சுட்டு ஸ்வாதி ஹனா சார்லதா அப்படின்ட்டு எல்லாருக்கும் கொடுக்குறான். டேய் என் மாமா பொண்ணுக்கு நீ ஏன்டா ரோஸ் கொடுத்த அப்படின்ட்டு சூர்யா கோவமாக கேட்க, இந்தா இன்னும் ஒரு ரோஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை நீயே போய் கொடு, இது பிடிச்சவனுக்கு அழகு, இது படித்தவனுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டா தீப்ஸ் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்ட்டு பூவை நீட்டா தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டே வாங்க. மச்சான் அவன் தங்கச்சி செம்மையாக வைக்கப்பட்டுட்டு போகிறாடா அப்படின்ட்டு சரவணக்கிட்ட சொல்ல, அவன் ஏன் தங்கச்சி அப்படின்ட்டு சரவணன் கோமா சொல்ல, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து போகிறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு சூர்யா புலம்பிக்கிட்டே அங்கேருந்து போக, ஆனால் தனியாக இருக்கா, அவளுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியும் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறா, பட் யாரும் இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு அவளும் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தெருவுக்கு போகிறா. அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தவன் ஹனாவை ஷூட் பண்ணுறதுக்காக கன்னை எய்ம் பண்ணுறான். எல்லாரும் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டுருக்கா, ஹனா மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் ஹனாவை ஷூட் பண்ணுறான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.